ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் விஜயா வாழ்ந்துட்டு வந்தாங்க. விஜயாவுக்கு 2 மகன்கள். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. பணக்கார பொண்ணா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் விஜயாவோட பெரிய பையன் முத்து மீனான்னு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். இது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. விஜயா தன்னோட ரூமில் நின்றுட்டு, இந்த முத்து பையன் ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்படியே போச்சுன்னா 2வது பையனை யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. முத்து விவசாயம் செய்கிறவன். அவனுக்கு சின்னதாக ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் அவன் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் மீனா நிலத்துக்கு போயிருந்தான். முத்துக்கிட்ட, என்னங்க டைம் ஆச்சு, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். விஜயா தன்னுடைய ரூமில் நின்று, சின்ன பையனுக்கு எப்படியாவது பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், நாளைக்கு உடனே தரகரை வர சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையிலேயே தரகர் வீட்டுக்கு வந்திருந்தார். தரகர்கிட்ட, விஜயா நல்ல வசதியான பொண்ணாக இருந்தால் என்னோட பையனுக்கு பாருங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே சில நாட்களில் மனோஜுக்கு ஹரிணின்ற வசதியான பொண்ணு கூட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு. ஹரிணி மனோஜ்கிட்ட, ஈவினிங் சீக்கிரமாக வாங்க, மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. விஜயா இங்கே ஹாலில் நின்றுக்கிட்டு மீனாவை கூப்பிட்டாங்க. மீனா, மீனா எங்கடி இருக்க, இங்கே வா, இவ்வளோ கூப்பிட்றனே, எங்கன்னா வராளா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மீனா அங்கே வந்தா. மீனா கிட்ட விஜயா, என்னுடைய சின்ன மருமகளுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டையும் செஞ்சுடு, அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மீனா கிச்சனுக்கு போயிட்டு அத்தை சொன்ன மாதிரியே எல்லா சாப்பாட்டையும் சமைச்சிக்கிட்டு இருந்தா. சமைச்சு முடிச்சதும் ஹரிணி ரூமுக்கு போயிருந்தா. இதை பார்த்தா ஹரிணி மீனாவை பார்த்து, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு கோபமாக பேசினேன். இங்கே ஹாலில் விஜயா ஹரிணிக்காக காத்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்த ஹரிணி, அத்தை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஹரிணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா விஜயாவை பற்றி பேராசை பிடிச்சவங்க. அத்தை நம்ம ஷாப்பிங் போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னான். இங்கே மீனா கிச்சனில் நின்றுக்கிட்டு, அத்தை மதியானம் என்ன சமைக்கணும்னு சொல்லாமலே போயிட்டாங்க, வந்து என்ன தான் திட்ட போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. 2 பேரும் ஒரு வழியாக ஷாப்பிங் போய் வந்தாங்க. ஹரிணி அத்தை கிட்ட, அத்தை இந்த புடவெல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்படியே சில மாதங்கள் போச்சு. ஹரிணி ஒரு நாள் மனோஜ் கிட்ட, மனோஜ் இந்த கிராமம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நம்ம 2 பேரும் உடனே சிட்டிக்கு போகிறோம், உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். மறுநாள் காலையில் 2 பேரும் பேகோடு வந்து நின்னாங்க. இதை பார்த்த விஜயா, என்னம்மா ஹரிணி ஊருக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஹரிணி விஜயா கிட்ட, இல்லை அத்தை, எனக்கு இந்த கிராமம் சுத்தமாக பிடிக்கல, நாங்கள் சிட்டிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் விஜயா, ஹரிணி நானும் உங்களா கூடவே வந்துடுறேன், எனக்கும் இந்த கிராமம் பிடிக்கல, நம்ம சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வழியாக 3 பேரும் கிளம்பி சிட்டிக்கு வந்தாங்க. அங்கே வந்ததும் ஹரிணி விஜயா கிட்ட, அத்தை எங்கள் அப்பா வீடு பார்த்துருக்காரு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னான். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாங்க. ஹரிணி மனோஜ் கிட்ட, நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. கொஞ்ச நேரம் போனதும் விஜயா ஹரிணி ரூமுக்கு போய் பார்த்தாங்க. ஹரிணி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. விஜயாவுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. கிச்சனில் வந்து பார்த்தா எதுவும் சமைக்கவே இல்லை. சரி நம்மளே சமைக்கலான்னு முடிவு பண்ணி சமைச்சாங்க. மசாலா தோசையை செஞ்சு வச்சுட்டு ஹரிணி வருவான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜயா. கொஞ்ச நேரம் போனதும் ஹரிணி வந்து பார்த்துட்டு, அத்தை எனக்கு இந்த தோசைலாம் வேணாம், நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் ஹரிணி. சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஹரிணி விஜயா கிட்ட, அத்தை என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு போகிறேன், எல்லா வேலையும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. விஜயா கிச்சனில் வந்து நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க எல்லா வேலைகளையும் நம்ம தான் செய்கிறோம், கிராமத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஆனால் இங்கே எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஹரிணி விஜயா கிட்ட வந்து, அத்தை நம்ம 2 பேரும் மாலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முத்து மீனா கிட்ட, தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். முத்து ஆசைப்பட்ட மாதிரியே தள்ளுவண்டியில் காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் முத்து. அதில் வர பணத்தை வச்சு முத்துவும் மீனாவும் தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக கிராமத்திலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஹரிணி விஜயா கிட்ட, அத்தை இவருக்கு வேலை போயிடுச்சு, நாங்கள் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் விஜயா, பா நானும் உன் கூட வரேன்ப்பா, என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க விஜயா.
இதை கேட்டதும் ஹரிணி, இங்கே பார் மனோஜ், நம்ம 2 பேர் மட்டும்தான் போகிறோம், அவங்கள கிளம்பி கிராமத்துக்கு போக சொல்லு அப்படின்னு சொன்னா ஹரிணி. அவங்க பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி போனாங்க. விஜயாவும் போயிருந்தா. மனோஜ் கிட்ட, உங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால தானே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க விஜயா. அதை கேட்டதான் ஹரிணி, அத்தை நீங்கள் பாசத்தினால வரல, எங்ககிட்ட இருக்க பணத்தால் தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. விஜயாவுக்கு அப்போதான் புரிஞ்சுது, பணக்கார மருமகன்னு இவ பின்னாடி வந்தோம். ஆனால் எனக்கு இப்போதான் புரியுது, இந்த உலகத்தில் பணத்தை விட பாசம்தான் ரொம்ப பெருசுன்னு முடிவு பண்ணி கிராமத்துக்கு வந்தாங்க. கிராமத்துக்கு வந்ததும் முத்துக்கிட்ட மீனாக்கிட்டையும், நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க விஜயா. இதை கேட்டதும் மீனா, அத்தை உங்களுக்கு பணத்தை விட பாசம்தான் பெருசுன்னு புரிஞ்சிடுச்சுல்ல, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஜயா திருந்தி பாசம்தான் முக்கியம்னு வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க 3 பேரும் ஒரே வீட்டிலே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.